Zomato நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். சர்ப்ரைஸா அப்படியே மழையா இருந்தாலும் மழையிலையும் நாங்கள் ஓட்டி தான் ஆகணும். நாங்கள் வந்து அமௌண்ட் பே பண்ணி ஆகணும். எல்லாமே சமாளிச்சு தான் ஓட்டணும். ஒவ்வொரு கஸ்டமர் வந்து எப்படி. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அஜீஷ் வேர்ல்ட். இன்னைக்கு நம்ம இருக்கிற ஃபாஸ்ட் லைஃப் ஸ்டைல்ல ஆன்லைன் ஃபுட் டெலிவரி ஜொமேட்டோவை நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். எனக்கு ஒன்று தோணுச்சு, நமக்காக கஷ்டப்பட்டு ஜொமேட்டோ டெலிவரி பண்றது யாராச்சும் ஒருத்தவங்களுக்கு சர்ப்ரைஸ் கொடுத்தா எப்படி இருக்கும். இப்போ நம்ம ஜொமேட்டோல ஒரு ஆர்டர் பிளேஸ் பண்ண போறோம். அந்த ஆர்டர் டெலிவரி பண்றவங்களுக்கே சர்ப்ரைஸா அந்த ஃபுட்டை வந்து திரும்பியும் கொடுக்க போறோம். இப்போ நம்ம ஜொமேட்டோ ஓபன் பண்ணியாச்சு. நம்ம இப்போ என்ன ஆர்டர் பண்ணலாம்? ஜொமேட்டோ பர்சன்ஸ்க்கும் ரொம்ப பிடிச்ச மாதிரியும் இருக்கணும். பர்கர் ஆர்டர் பண்ணலாம். பர்கர் கிங்ல இப்போ நம்ம இதை ஆர்டர் பண்ணலாம். ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸு, கிறிஸ்பி சிக்கன் பர்கர், கோக்கு, பெரி பெரி மீல்னு போட்டிருக்காங்க. ஆர்டர் பிளேஸ் பண்ணியாச்சு. இப்போ ஆர்டர் வந்ததுக்கு அப்புறம் பார்க்கலாம். அரைவிங் இன் 29 மினிட்ஸ்னு காமிக்குது. நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஆர்டர் வந்து உங்களுக்கு தான் சொன்ன உடனே அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்கன்னு தெரியல. அது பார்க்கறதுக்கு நான் ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஃபோன் வந்துருச்சு, வாங்க அட்டென்ட் பண்ணலாம். ஹலோண்ணா, லொக்கேஷனுக்கு வந்துட்டீங்களாண்ணா? அதே கேட் தானே, ஒயிட் கலர் கேட் தானே. உள்ளார வாங்கண்ணா. இப்போ ஜொமேட்டோ டெலிவரி பர்சன் வந்துட்டாங்க. சரி வாங்க போய் சர்ப்ரைஸ் கொடுக்கலாம் உங்களுக்கு. அண்ணா, உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ். இது உங்களுக்கு தானா? என்ன விசேஷம்? இல்லைண்ணா, ரெஸ்டாரண்ட்ல சாப்பிட்ருக்கீங்களா நீங்க? இல்லைம்மா, ரெஸ்டாரண்ட்ல மேக்ஸிமம் நான் கடையில் சாப்பிட மாட்டேன், வீட்டில் தான் சாப்பிடுவேன். ஓகேண்ணா, ஏன்னா நான் ஓப்பன் பண்ணி பாருங்க. ஓகே. ஆனால் உங்களுக்காக நான் வந்து ஒன்று ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் மட்டும் நான் உங்களுக்கு ஊட்டி விட்றேன். ஓகே சார், கண்டிப்பாக நீங்கள் தான் நான் சாப்பிடணும். கண்டிப்பாக உனக்காக சாப்பிட ஊற்றி. நான் மேக்ஸிமம் ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட மாட்டேன், கண்டிப்பாக உனக்காக சாப்பிட்றேன். இந்த ஜாபில் எந்த மாதிரி கஷ்டம் இல்லை நீங்கள்? இந்த ஜாப்பில் வந்து ஏகப்பட்ட கஷ்டம் இருக்குன்னா, ரெஸ்டாரண்ட்டில் லேட் ஆகும். அது வந்து டிராஃபிக்கு, அப்புறமேட்டு வந்து கஸ்டமர்கிட்ட வந்து ஒவ்வொரு டைம் அந்த டைமுக்கு கொண்டு போக முடியாது. கஸ்டமர் நிறைய பேர் கால் பண்ணுவாங்க. அதையும் மீறி தாண்டி தான் போகணும். டிராஃபிக்காக இருந்தாலும் தாண்டி தான் போகணும். அதே மாதிரியே அவங்க ஒவ்வொரு டைமுக்கு கொண்டு போக முடியாது. ரெஸ்டாரண்ட்டில் லேட் ஆச்சுன்னா அந்த டைமுக்கு ஃபுட்டு கொண்டு போய் அவங்க டெலிவரி பண்ண முடியாது. ஒவ்வொரு ரெஸ்டாரண்ட்டில் சீக்கிரம் கொடுத்துருவாங்க. அதனால் வந்து நாங்கள் ஃபுட்டு கொண்டு போய் டக்குன்னு டெலிவரி பண்ணுறோம். ஒவ்வொரு கஸ்டமர் வந்து எப்படின்னா அந்த டைமுக்குள்ளே நாங்கள் கொண்டாடாமல் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசுவாங்க. எல்லாமே சமாளித்து தான் ஓட்டணும். அப்படியே மழையாக இருந்தாலும் மழையிலையும் நாங்கள் ஓட்டி தான் ஆகணும். ஏன்னா ஃபுட்டு இருந்தால் அந்த குறிப்பிட்ட டைம் மட்டும்தான் எங்களுக்கு. அந்த டைமுக்குள்ளே ஓட்டினா தான். ஏன்னா அதுக்கு மேலே வந்தால் ஃப்ரீயாக தான் இருப்போம். மார்னிங், ஆஃப்டர்நூன், ஈவினிங் இந்த 3 டைமு தான் கொஞ்சம் சாப்பிட்ற டைமு. அந்த டைம் மட்டும் கொஞ்சம் ஹெவியாக போகும் ஒர்க்கு. மற்ற டைம் வந்து ஸ்நாக்ஸ் அந்த மாதிரி இருக்கிறதுனால கொஞ்சம் எவ்வளோ நேரம் கொஞ்சம் டிலே பண்ணாலும் பிரச்சனை இல்லை. ஆனால் அந்த குறிப்பிட்ட அந்த மார்னிங், ஆஃப்டர்நூன், ஈவினிங் வந்து நாங்கள் வந்து அந்த டைம் கொண்டு போய் கொடுத்தா தான் அடுத்தது நாங்கள் ஓட்ட முடியும். ஃபுட்டு டேமேஜ் ஆகிடுச்சுன்னா ஒவ்வொன்று வந்து நாங்கள் ரிட்டன் பேக்கேஜ் போட்டுருவோம். இதுக்கு ரெஸ்டாரண்ட்டுக்கு ஒவ்வொன்றும் வந்து ரெஸ்டாரண்ட்டில் அக்செப்ட் பண்ணலன்னா நாங்கள் வந்து அமௌண்ட் பே பண்ணி ஆகணும். டிராஃபிக்காக தான் அதிகம் இருக்கும். நாங்கள் வந்து அந்த டைமில் வந்து மேக்ஸிமம் சந்து பொந்து வச்சு தான் ஓட்டி ஆகணும். ஏன்னா அந்த டைமுக்கு ஒன்று ஒவ்வொரு டிராஃபிக்லேயும் எப்படியும் 20 நிமிஷம், அரை மணி நேரமாக அது ஆகும். அந்த டைமில் கஸ்டமருக்கு கொடுக்குற டைமுக்கு டெலிவரி பண்ண முடியாது. நாங்கள் வந்து மேக்ஸிமம் குறுக்கு சந்து இந்த மாதிரி இதெல்லாம் போய் தான் டெலிவரி பண்ணுவோம். முடிஞ்ச அளவுக்கு எங்களுக்கு சீக்கிரமாக கொண்டு போய் கொடுக்கணும் அப்படின்றது தான் எண்ணம். அப்பயும் ஒன்றும் டிலே ஆகிருமா ரெஸ்டாரண்ட்டில். தேங்க்யூ. ஓகே. ஓகே, தேங்க்யூண்ணா. ஓகேண்ணா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அவங்களுக்கு கொடுத்ததுக்கு. அவங்களும் ரொம்ப சந்தோஷமாக வாங்கிட்டாங்க. ரொம்ப பொலைட்டாக, ரொம்ப ஸ்வீட்டாக அவங்க ரியாக்ட் பண்ணாங்க. ரொம்ப சர்ப்ரைஸும் ஆனாங்க. இப்போ நம்ம வந்து டெலிவரி பர்சன் வந்து மீட் பண்ணிட்டு வந்தாச்சு. அவங்க வந்து டெலிவரி பண்ணுறதுக்குள்ள எவ்வளோ கஷ்டங்கள், எவ்வளோ ஃபேஸ் பண்ணி நமக்கு வந்து டெலிவரி பண்றாங்க எல்லாமே நம்ம கூட ஷேர் பண்ணியிருப்பாங்க. நம்மளால முடிஞ்ச நம்மளை சுற்றி இருக்கிற தெரியாதவங்களுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன கிஃப்ட் மூலியமா அவங்கள சர்ப்ரைஸ் ஆகிறது பார்த்தாவே எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும்.
நீங்களும் உங்களால முடிஞ்ச உங்க சுத்தி இருக்கிறவங்களுக்கு ஹார்ட் ஒர்க் பண்றவங்களுக்கு உங்களால முடிஞ்ச ஹெல்ப்பை பண்ணுங்க. இதே மாதிரி உங்களை இன்னொரு வீடியோல பார்க்குறேன். பாய்.